என் பொண்டாட்டி வந்தான்னா என் பொண்டாட்டி தானே நான் ஓரத்துல நான் ஓரத்துல இருக்கேன்னு சொல்றான். கரெக்டா இருக்கிற பள்ளியில கொண்டு பையில போய் கொண்டுருவாங்க.
திட்டம் போட்டிருக்கேன் வேண்டான்னு சொல்லிட்டேன். என் அடிமை அன்னைக்கு கூட சின்னோண்டுல நின்ன பரவாயில்ல, அது ஏற்கனவே தெரிச்சு போயிருக்கு சேரு. அதை போட்டு அது மேல எங்கிட்ட கீழே விழுகனா அவன் பார்க்கணும். பொண்டாட்டி பொண்டாட்டி மோடி எங்கட மண்டைய காணா? மண்டை தலையில பாக்காத, மண்டை மேல எவண்டி தூக்கி வச்சான்? ஏன் நீங்க பாக்கையில எங்க இருந்துச்சு? முந்தா நாள் பாக்குறப்ப மண்டை கீழே இருந்துச்சு. மண்டை கீழே இருந்துச்சு, அதனால அதனால இந்த மண்டை கீழே இருக்குன்னு தாண்டி ஏன் மண்டையை நீ தூக்க விடல. என்ன மச்சா முதட்ட கொண்டால ஒரு நக்கு நக்கிக்கிற உன் பொழப்பு விட மாட்டேங்குது. நம்ம ரெண்டு பேரும் பணத்தை பணம் பண்ணி பார்க்காம ஏன் பணம் செய்வாரு கூப்பிடுறேன். ஈன்றான் நான் அவர் அடிமை நாயே ஈண்டா நாடி. வர வர நாங்க ஈன்றதும் தெரியல ஊன்றதும் தெரியல. அம்பட்டு கம்பெனி அசதியிலே கிடக்கு. அடிமை நாயே ஈண்டா நாடி. ரெண்டுக்கு வரலன்னா மலச்சிக்கலா இருக்க முடியும். என்ன கூப்பிட்ட உடனே வரமாட்டியா? அந்த பக்கத்தில் பிணங்கள் வந்து கொண்டிருந்தன. நான் காவல் புரிந்து கொண்ட வேளையில என்னுடைய எஜமானுடைய சத்தம் கேட்டதா? கேட்டா பதிலுக்கு பதில் பேசுவியா நீ? இல்ல எஜமான் ஓடோடி வந்து விட்டேன். கேட்டா பதிலுக்கு பதில் பேசுவியா? தாங்களுக்கு அடிமை. காசி மாநகரத்து 4448 வீதி, நான் 4447 வீதியும் சென்றேன். ஒருவரும் என்னை விலைக்கு வாங்குவதற்கு யாரும் முன் வரவில்லை. வீதியிலே 4448வது வீதியிலே என்னை விலைக்கு வாங்கினீர்களே எஜமான்.
தாங்களுக்கு நான் அடிமை. நம்மளை பத்தி தட்டி பேசி இங்க என்னடா படமா வாட்டுறேன், எஜமா. இங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? எஜமா, நான் சொல்வது உங்களுக்கு விழவில்லை, காதில் விழவில்லை எஜமா. எங்களுக்கு தாங்களுக்கு தண்ணி பட்டு அடிக்கக்கூடாது. நான் யார்? என்னுடைய எஜமான். அப்ப நான் யாரு? இவர் யார்? எஜமானி அம்மாள். எனக்கு ஏது மச்சான் மானி? அதான் இப்படியே காத்தால அரிச்சந்திர மானி நோனின்னு வைக்கிறானே. ஐயோ, நேத்து கூட இந்த என்னைக்கு திடீர்னு வந்துருச்சா? அதானே இவன் மானி அம்மாவா? ஏய், இந்த பேரு நல்லா இருக்குடி உனக்கு. ஏ மானி அம்மா, மானி அம்மா. டேய், நாளைக்கு தூரத்தை ஏத்திடுவாங்க அப்புறம். காவல் எப்படிடா பாக்குற? சர்வ ஜாக்கிரதையாக என்னென்ன வாங்குற? கால் பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி எல்லாம் வாங்கி தகனித்துக் கொண்டிருக்கின்ற எஜமா. கவலையே வேண்டாம், சர்வ ஜாக்கிரதையாக வரும் சபம் ஒன்றுக்கு கால் பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி வாங்கி நான் பணத்தை எல்லாம் வேக வைத்துக் கொண்டிருக்கின்ற எஜமா. சித்தி மசை நாட்டம் என்று சொல்லக்கூடிய முத்தொழில் தெரியுமா? ஊருவே மங்காளிக்கு பூதி. தெரியுமா? எஜமா, என்னை பார்த்தா தீய என்னை பழக்கங்கள். பார்த்தா என்னை பார்த்தா இந்த கேள்வியை உன் கேட்கிறேன். பார்வைக்கு இதெல்லாம் தீய பழக்கங்கள், ஆனால் எங்களுக்கு அதுதான் குலத்தொழில். குலதெய்வம். குலதெய்வம். குலத்தொழில். சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதல்வனாக வீற்றிருக்கிறானே எம்பெருமான் சிவபெருமான். அவனை உன் கண் முன்னால் தோன்றினாலும் சரி, நெற்றி கண்ணை திறந்து காட்டினாலும் சரி, கப்பன முளத்துண்டு வாய்க்கரிசி வாங்காமல் தகனம் செய்தார் 1000 பொய் சொன்ன குற்றத்திற்கு ஆளாவாய் புரியுதா? கவலையே வேண்டாம் எஜமா, சர்வ ஜாக்கிரதையாக நான் காவல் புரிகிறேன் எஜமா.